வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஈஸியான முறையில பிரேக்ஃபாஸ்ட் செய்றதுக்கு ஒனியன் ஆம்லேட் எப்படி செய்யலாம்ன்னு பார்ப்போம் வாங்க. நான் எப்படி செய்ய போறேன்னு சொன்னா, முதலாவது வெங்காயத்தால நாங்க சுத்தமா கழுவி எடுக்க வேணும். கழுவி எடுத்துட்டு குட்டி குட்டி குட்டியா அத நறுக்கி எடுத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு அதனோட ஒரு தக்காளி பழம் எடுத்து அதையும் குட்டி குட்டியா நறுக்கி எடுத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு உப்புத்தூள், மிளகுத்தூள், 2 முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணினா தான் அது உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகும். அப்பதான் எல்லா பக்கமும் உப்பு சேர்ந்திருக்கும். இது ஈஸியான முறை. நாங்க பானோட, ரொட்டியோட காலை சாப்பாட்டுக்கு நாங்க சாப்பிடலாம். செய்து குடுக்கலாம். பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. தாட்சஞ்சால வச்சிருக்கிறேன். ஒலிவ் ஆயில் எண்ணெயில தான் நான் முட்டை பொரிக்க போறேன். ஆம்லேட் செய்ய போறேன். ஒலிவ் எண்ணெய் சாப்பிடுறது உடம்புக்கு ஆரோக்கியம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாயின பிறகு முட்டை பொரிக்கும்போது நாங்க ஹீட்டா நெருப்பை கொஞ்சம் கூட்டி வைக்கக்கூடாது. ஸ்மாலாக கொஞ்சமாக தான் வைக்க வேணும். அப்போ தான் அந்த ஆம்லெட் உள்ளுக்குள்ளே அவிஞ்சு நல்லா வரும். இல்லாட்டிக்கு மேலால கருகிரும். உள்ளுக்குள்ளே வெந்திருக்காது. அப்போ நாங்கள் ஸ்லோவாக தான் அதை மீடியம் இதுக்கு நெருப்பை வைக்க வேணும். இப்போ பாருங்கள், அடித்து வச்ச முட்டை கலவையை நான் தாய்ச்சில ஊற்றிட்டேன். இது இப்போ வடிவாக நல்லா வெந்து வரும். ஒரு நிமிஷம் மூடி வச்சோம்னு சொன்னால் சரி. உங்களுக்கு உரப்புக்கு காரம் தேவைண்டா வெட்டுத்தூளும் சேர்க்கலாம், நல்லா இருக்கும். நானும் கொஞ்சம் வெட்டுத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பிள்ளைகள் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. லேசான காரம் தானே, ரொட்டி பானோட நாங்கள் சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி உறவுகளே.